Hi friends, welcome back to Mama with Babyma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா yellow match. ஆனா பிரிஞ்சு போகுது பேபிமா. விட்ட சொல்லு. பேபிமா ஊரு கிளம்பிச்சு. ஊரு கிளம்புறேன். சோகமா தான் இருக்கு. யாரு நீ? நான் இந்த பக்கம் போனதே இந்த பக்கம் அந்த பக்கம் நீ வீடியோ எடுக்கிற. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜனகராஜ் மாதிரி போற. அது பேச்சுலரா இருக்கிறவங்க கத்துவாங்க. 2 கைப்புள்ள கூட இருக்குது. அப்ப என்னதான் பண்ண முடியும்? நான் வந்து 2 அசிஸ்டன்ட்ட பாக்குறதுக்கு இவரை விட்டுட்டு போறேன். அதனால வந்து கைப்பிள்ளைங்களை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். ஒண்ணுக்கு கூட்டு போயிட்டு ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு போய். ஏன்னா பாப்பாக்கு லீவு காலேஜ் லீவ் விட்டாங்க. மௌலிக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது. அதனால நான் யாரையும் நாங்க 4 பேரும் கிளம்ப முடியல. அதனால நான் ஒருத்தி மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போறேன். அப்படியே எங்க அம்மாவும் பார்க்க போறேன். எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் போயிட்டு வரேன். அவ்வளவுதான். ஓகே, டைம் ஆகுது. 2 நாள் இவங்க தொல்லை இல்லாம ஜாலியா இருக்க போறேன். அது நாங்க சொல்லணும். ஓகே, சக்சஸ். ஆமா, 2 நாள் நாங்க நிம்மதியா இருப்போம். கிளம்பு காத்து வரட்டும். நானும் உங்களை இப்படியே நிம்மதியா இருப்பேன் 2 நாளைக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃளைட் ஜூன் போயிடும். அப்புறம் நீ திரும்பி பேக் டு பெவிலியன்ற மாதிரி வீட்டுக்கு வர வேண்டியது. நோ ஓகே, டைம் ஆச்சு. நாங்க அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துட்டு பேசுறோம். ஓகே, வீட்ல இருந்து கிளம்ப போறேன். ஓடியா. கிளம்பிச்சு. கிளம்பிட்டா என்னது தொங்குது என்னமோ இன்னும் வாருன்னு பார்த்தேன். ஓகே, லக்கேஜ்லாம் எடுத்து ஓடு திரும்பி பார்க்காம ஓடு. 2 நாள் உங்க தொலைல இருந்து தப்பிச்சு ஜாலியா இருக்க போறேன். கருப்பாயிட்டு வரும்போது அப்பதான் தெரியும். வந்த உடனே நம்ம ஜூம் பண்ணி காட்டுவோம் மூஞ்ச. எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கடாசில குப்பு தொட்டில போட்டுருவேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, டைம் ஆக போகுது, வா போலாம். அழுகிறியா மாமா? நான் எதுக்கு அழுகிறேன்? கண்ணாடி தண்ணி கண்ணு வேர்க்குது போல. கண்ணு வேர்க்குது. எனக்கு எதுக்கு கண்ணு வேர்க்க போகுது? நல்லா ஜூம் பண்ணி காட்டு பாப்பா, ஜூம் பண்ணி காட்டு. இல்ல நீ அழுகுற. அழுவாத. ஒய்ஃபுல் வாடி. எதுக்கு? கிளம்பு காத்து வரட்டுன்றியா? அவ்வளோதான் காத்து வரட்டும். நாங்க கிளம்பணும். பாறேன் பொறுத்துற. இன்னும் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. கிராஸ் பண்ணுப்பா. ஏன்ப்பா அப்படியே நிற்கிற? என்ட்ரி அலோ பண்ண பாருங்க. யாருமே ஃபீல் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க 2 பேருமே ஜாலியா இருக்கீங்க. ஆனா எனக்கு சீரியஸா எனக்கு ஃபீலிங் இல்லைங்க. காண்ட் ஆகுது, கோவம் வருது எனக்கு. நம்மனால இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்த முடியல. இப்போ யோசிச்சுனே வந்தேன். ரைட்டு, குற்றாலம் போகணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த எறும்பு கிளிக்கு இதுக்கு எக்ஸாம் வேற இப்போ. அதனால அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர். ஸோ அதனால வரும்போது யோசிச்சுன்னு வந்தேன். வந்தோடனே பேசாம கிளம்பி குற்றாலம் போயிடலாம். ஊர்ல இருந்து வந்தோடனே போயிடலான்னு பிளான் பண்ணேன். நோவே, என் பர்த்டே போலாம் அடுத்த மாசம். எனக்கு எப்ப ஆசை இருக்குதோ அப்பதான் போக முடியும். வா போலாம். போயிட்டு வரும்போது ஒமிக்ரானோட வந்துடாத, வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கணும். கிளம்பு. என்ன எதுவாக இருந்தாலும் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் 2 வேக்சின் போட்டிருக்கேன். இப்போ வந்துருக்கிறது ஒமிக்ரான். அது வேக்சினே போடலையா நம்ம?
அதுக்கு இன்னும் வேக்சினேஷன் இருக்கானே தெரியல. சரி ஓகே டாடா பாய். நீங்களா நாங்க தான் அடிச்சுட்டு இருக்கணும். நம்மள அப்போ நம்மள நோண்டோம். ஆனா கல்யாணத்துக்கு போவல அப்பதான் எங்களை நோண்ட மாட்டேன். நாங்க நோண்டுவோம். கிளம்பு கிளம்பு. பாய் பாய். அப்படியே ரிப்பீட் கிளம்பு கிளம்பு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் வந்து எப்படியும் 1 இயருக்கு ஒன்ஸ் எப்படியும் அம்மா வீட்டுக்கு போகும்போது தனியாக தான் போகணும் அப்படின்னா நான் ஃப்ளைட்டில் தான் போவேன். நாங்கள் ஃபேமிலியோட போகிற மாதிரி தான் கார் எடுத்துக்குவோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஏர்போர்ட்டில். இப்போ நம்ம வந்து எதுவுமே வாங்க தேவையில்லை. வெளியிலேருந்து வரவங்க அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் இங்கே நிறையாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஷாப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே என்னென்ன இருக்குது. ஆனால் பயங்கர ரேட்டுங்க. சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பாக்ஸ் போயிருந்தீங்கன்னா ஒரு காஃபி 260 ரூபா, 200 ரூபா போட்டிருந்தாங்க. நான் ஒரு ஃபேமிலியை என்னை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு காஃபி 260 ரூபாம்மா, காஃபி நம்ம வெளியில் போய் குடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் என் பொண்ணையும் சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காஸ்ட்லிஸ் நிறையா இங்கே. பார்த்தீங்கன்னா கோக்கு பெப்சிலாம் நான் எடுத்திருக்கேன், அதெல்லாம் வீடியோ வரும் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்தந்த ரேட்டு போட்டிருக்காங்க. நிறையா காஸ்ட்லி. பட் பயமாக தான் இருக்குது மாஸ்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாகவே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு இருக்கும் போல், சீக்கிரமாகவே வந்துட்டேன். ரொம்ப போர் அடிக்குது, காஃபியும் குடிக்க முடியல. ஏற்கனவே நான் வந்து 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப் செக்இன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 200 ருபீஸ் கொடுங்க, வெப் செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அது இருந்தால் காஃபி குடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே டிக்கெட்டு போக இதுவும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செலவு பண்ண முடியாது. பட்ஜெட்டில் நான் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன். அதனால் நோ வே. இண்டிகோ ஸ்டாஃப்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க, கூப்பிட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க.
காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த கூல் ட்ரிங்க்ஸும் கோல்ட் காஃபியும் ஆல்மண்ட் ஸ்மோக்டு ஆல்மண்ட் அந்த பாக்ஸும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. நான் எந்த வெப்சைட்டில் புக் பண்ணேன் அப்படின்னா ஈஸ் மை ட்ரிப்பில் வந்துட்டு என் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால அவங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. இதை மேகத்துக்கு மேலே தான் ஃப்ளைட் போவோம். அதில் ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுனால அதை மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோவா தெரியல, ஆனால் நாங்கள் வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ ஒயிட்டாக அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி நுரை அப்படியே அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஜாலியாக இருந்ததெல்லாம் பார்க்கும்போது மிஸ்ட்டுக்குள்ளே போகும்போது தட அடிக்குது. மிஸ்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட்டில் உள்ளே பூந்து போகும் அந்த இதில். அப்போ பார்த்தீங்கன்னா தட பயங்கரமாக அடிக்கும் அந்த மிஸ் கிராஸ் ஆகிற வரைக்கும். அது வந்து ஒரு மாதிரி பயம் கலந்த ஃபீலிங்கை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு, ஜாலியாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் வந்தாச்சு. அம்மாவை பார்த்தாச்சு. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க, இழைச்சிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் அம்மா கூட இருந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேரேஜுக்கு போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வந்து படுத்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. ஓகே, பாய்.